ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பிரேமா பாரதிஸ் ட்ரீம். இன்னைக்கு உங்கள் கூட வந்துட்டு கோல்ட் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே வந்து என்னுடைய பாப்பாவோட இது. அவள் காது குத்துனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு வந்து சிலதெல்லாம் வாங்கியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவங்களுக்கு இப்போ 7 இயர்ஸ் ஓல்டு அவங்க. ஸோ இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஒரு இயரிங்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குட்டியிலேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எடுத்த இயரிங்ஸ்லேருந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்களோட காது குத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்திருந்தேன், அது கொஞ்சம் போட்டுட்டேன். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இதான் எடுத்திருந்தேன். ஒரு குட்டியாக திலகம் ஷேப்பில் மேலே வந்து கீழே ஒரு குட்டி ஜிமிக்கி, ரொம்ப அழகாக இருக்கும் இது. இது வந்து போரூர் சரவணாவில் வந்து எடுத்திருந்தோம் நாங்கள். இது கூட ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு கம்மல் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு கம்மல், 3 கம்மல் போல் எடுத்திருந்தோம். குட்டியாக தான் எடுத்திருந்தேன். அப்புறம் பையனுக்கும் வந்து காது குத்தும் போது ஒரு மெரூன் கலர் ஸ்டோனில் வந்து அவனுக்குமே ஒரு கம்மல் எடுத்திருந்தோம், ஸ்டார் டைப்பில். அது எல்லாமே திருகாணி மிஸ் ஆகி அந்த மாதிரி தொலைஞ்சிருச்சு. ஸோ அதில் இதுதான் ஃபஸ்ட்டு அவளுக்குன்னு ஒரு ஹேங்கிங் டைப்பில் எடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜிமிக்கி தான். ரொம்ப நல்லா இருந்தது. குட்டியாக அழகாக இருக்கும். குட்டியாக வந்துட்டு ஒரு சின்ன திலகம் ஷேப்பில் வந்து ஒரு குட்டி ஜிமிக்கி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் தான், பட் ரொம்பவே நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. இது வந்து ஒரு செட்டு. செகண்ட் கம்பல் அவளுக்குன்னு நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா அது வந்து கிஃப்டிங்கில் வந்தது. எங்கள் அண்ணா எங்களுக்கு வாங்கி கொடுத்தது அவளுக்குன்னு. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே விருகம்பாக்கமில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வாங்கியிருந்தோம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் மாடல் 1 2 3 பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷமாக இதெல்லாம் வந்து நானுமே போட்டிருக்கேன். என்னுடைய சின்ன வயசில் நானுமே இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாடல். ஒரு குட்டியாக வந்துட்டு மேலே ஒரு முத்து மாதிரி டைப்பில் வந்து கம்மல் வந்துட்டு அது கீழே ஒரு செயினில் வந்து ஒரு ஹேங்கிங் இருக்கும். நல்ல சாலிட் பேட்டர்ன். இதுவும் வந்து 1 கிராம்குள்ளே தான் வந்துச்சு. ஸோ இது எங்கள் அண்ணா வந்து அவளுடைய பர்த்டேக்கு, ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. தேர்ட் அவங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிமிக்கி. ஒரு 3 கிராம்ஸில் வந்து அவங்களுக்கு எடுத்திருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஜிமிக்கி. இது வந்து சரவணா எலைட்டில் வந்து நான் எடுத்திருந்தேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ் தான், ரொம்ப பெரிய சைஸ்னு சொல்ல முடியாது. பாப்பாவுக்கு வந்து போடலாம். அதாவது இவங்க வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி கம்மல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா அவங்க வந்துட்டு கொஞ்சம் பெரியவங்களான உடனே 5 இயர்ஸ்க்கு மேலே வந்து கொஞ்சம் ஜிமிக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருந்தோம். 3 கிராம்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஜிமிக்கி வந்து 2 கிராம், கம்மல் வந்து 1 கிராம். தனித்தனியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் தனித்தனியாகவும் வந்து இதை ஷாப் பண்ணலாம். அழகாக கீழே வந்து ஒரு முத்து. மோஸ்ட்லி ஜிமிக்கி எடுக்கும் போது குழந்தைங்களுக்கு எடுத்தாலும் சரி, நமக்கு எடுத்தாலும் சரி, இந்த முள் வந்து கீழே பார்த்த மாதிரி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு காது படுக்குமோ கொள்ளுமோ குத்தாமல் இருக்கும். ஸோ இது வந்து சைடில் பிபி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஜிமிக்கி எங்கிட்டையுமே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே குத்தும் காதில் போட்டிருக்கும் போதெல்லாம். ஸோ இது மாதிரி எடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு குத்தாது. இந்த மாடல் ரொம்ப நல்லா இருந்தது. அது கீழே ஒரு குட்டி ஹேங்கிங் ஒன்று அழகாக தொங்குற மாதிரி ஒரு ஹேங்கிங் இருந்தது. ஒரு தொங்குற மாதிரி ஒரு ஹேங்கிங் ஒன்று இருந்தது. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. மோஸ்ட்லி வந்துட்டு இந்த இதுதான் ஒன்று பெருசாக அவகிட்ட இருக்குது. ஸோ இது ஒரு செட் அவளுக்கு. அடுத்து என்னுடைய காலேஜ் அப்போது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஸ்கூல் போயிட்டு காலேஜ் போகிறப்போ ஒரு ஸ்டட்டு மாதிரி இதுக்கு பேராக ஒரு பெண்டன்ட்டும் எங்கள் வீட்டில் வாங்கியிருந்தாங்க, செயின் வித் பெண்டன்ட்டோட. ஸோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி போட்டேன். இது வந்து எனக்கு ஒரு ஸ்டட்டு மாதிரி இருந்ததுனால எனக்கு பிடிக்கல. ஸோ இதை அப்படியே வச்சுருந்தேன். ஸ்டில் அவளுக்காக இது வந்து வச்சுருக்கேன். இது ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் டைப் அண்ட் சங்கு மாடலில் ஸ்டோன் வச்சது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 1 கிராம் அரௌண்ட் தான் வந்தது. ஸோ கொஞ்சம் திருகாணி பெருசுன்றதுனால இப்போ யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பெரியவளானா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு ஸ்டட் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து இப்போ நான் அவளுக்கு லாஸ்ட் பர்த்டேக்கு, எப்பயுமே பர்த்டேக்கு வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு கம்மலோ இல்லை கோல்டில் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்போம். ஃபஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்து அவளுக்கு கிஃப்டிங்காக வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட் இயர் பெருசாக நாங்கள் வந்து எதுவும் ஃபஸ்ட் இயர் பெருசாக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணல. செகண்ட் இயர்லேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கோல்டில் சேவ் பண்ணிகிட்டே வந்தோம். அப்படி பார்க்கும்போது அவளுக்கு வந்து பிரேஸ்லெட் ஒரு தடவை வாங்கணும், அண்ட் ஒரு தடவை இந்த கம்மல் ஒரு தடவை வாங்கணும், வளையல் ஒரு தடவை வாங்கணும். அந்த மாதிரி வருஷம் ஏதாவது ஒன்று அவளுக்குன்ட்டு வாங்குவோம். ஸோ லாஸ்ட் இயர் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருந்ததுனால அவளுக்கு சில இயரிங்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். அது மோஸ்ட்லி இந்த மாதிரி பாக்ஸில் தான் போட்டு கொடுத்தாங்க. இது சரவணா ஸ்டோர் தங்க நகை மாளிகை எலைட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லைங்களா, மெயின் ஷோரூம், அதில் வாங்கினேன். அதுலேருந்து ஒரு இது வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருக்கேன். 3 கம்மல் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே
பிலோ 1 கிராம் தான், அரௌண்ட் 700 மில்லிகிராம்ஸ் அந்த மாதிரி தான் வந்தது. பட் கொஞ்சம் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த டக் மாடல், பட்டர்ஃப்ளை மாடல் எல்லாம் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு இதை வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் மாடல், ஆப்பிள் ஐஃபோனில் வர லோகோ இருக்கும் இல்லைங்களா, அந்த மாடலில் இயரிங்ஸு ரொம்பவே நல்லா இருந்தது. இது நம்ம சைட் ஸ்டெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். நானும் போட்டிருந்தேன், எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு சொல்லி இந்த 3மே நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்தடுத்து உங்களுக்கு என்னன்றது காட்டுறேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. பட் அண்ட் குட்டி கம்பமும் கூட. ஸோ நம்மளுக்கும் ஸ்ட்ரைட் ஸ்டெட் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஆப்பிள் மாடலு. நெக்ஸ்ட்டு மாடல் வந்து ஒரு டக் டைப்பில் இருந்தது. நானும் கொஞ்சம் ரொம்ப நாளாக இந்த டக்கு தேடிட்டே இருந்தேன். அட் லாஸ்ட் வந்து 1 கிராம்குள்ளேயே இருந்தது. இதுவுமே சேம் 700 to 800 மில்லிகிராம்ஸ்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு அழகான டக்கு, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவங்களுக்கு இந்த மாதிரி திங்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, அதனால் இது மாதிரி ஒன்று நெக்ஸ்ட்டு வாங்கியிருந்தோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பம் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி கம்பம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. ஏன்னா அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட இது பிடிச்சி இழுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்குன்னும் போது நம்ம பார்த்துக்கணும். இதுவுமே சைட் ஸ்டெட்டாக நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு கம்மல் பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை டைப்பு, குட்டி பட்டர்ஃப்ளை தான். இதுவுமே 700 மில்லிகிராம் தான் வந்தது. ரொம்ப குட்டி பட்டர்ஃப்ளை. இதில் நிறைய பெரிய பட்டர்ஃப்ளை, எனாமல் வச்சது, அப்புறம் நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ், ஹலோ கிட்டி, அப்புறம் வந்து யூனிகார்ன், நிறைய வச்சுருந்தாங்க கார்ட்டூன் கேரக்டர்ஸ். அப்புறம் வந்து நிறைய ட்ரீஸ் டைப்பு, இந்த இது இருக்கும் இல்லைங்களா, கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எனாமல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, கோல்டில் எடுக்கிறதுனால எனாமல் வேண்டாம் அப்படின்ட்டு நான் பிளெயின் கோல்ட்லேயே வந்து பார்த்து எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கம்மல் எல்லாமே. ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து கிட்ஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். போட்டுட்டும் இருந்தா. ஆனால் ஸ்கூலுக்கு போடும்போது கொஞ்சம் கோல்டு வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால சில்வர்லேயுமே சிலது நான் வாங்குவேன். ஸோ இவ ரொம்ப ஆசைப்பட்டு என் பாப்பா கேட்டான்றதுனால போன பர்த்டேக்கு வந்து 3 செட் இதில் வந்து போதுன்ற அளவுக்கு வாங்கிட்டோம். அவளுக்கும் இந்த பட்டர்ஃப்ளை, டக்கு, அப்புறம் இந்த ஆப்பிள் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. அதனால் அந்த ஆப்பிள் இது வாங்கியிருந்தேன். ஸோ இது 3மே அவளுக்குன்று வாங்கினது. அடுத்து வந்துட்டு அவளுக்கு கோல்டு மட்டும் இல்லாமல் இதுதான் அவளுடைய கோல்டு இயரிங் கலெக்ஷன்ஸு. மோஸ்ட்லி இப்போ குட்டி பாப்பான்றதுனால பெருசாக நான் வந்து கோல்டில் வந்து அவளுக்கு போடலை. ஸோ சில்வர், இப்போ ஸ்கூல் போகிறதுனால சில்வர் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதனால் சில்வர் இயரிங்ஸ் வந்து வாங்குவேன். நான் ஆல்ரெடி ஜிஆர்டியில் வீடியோ போட்டிருப்பேன். அதில் இந்த கேக்டஸ்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த கேக்டஸ் மாடல் வந்து இப்போ நியூவாக நான் வந்து அவளுக்குன்னு வாங்கினது. அண்ட் இதிலே வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோன், இது மாதிரி நிறைய ஸ்டோன் கம்மல் வந்து சில்வரில் அவளுக்கு நிறைய பிங்க் ஸ்டோனு, பிளாக் ஸ்டோனு, நிறைய கலர்ஸில் வந்து அவள் யூஸ் பண்ணியிருக்கா. இப்போ ஒயிட்டில் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது எலைட்டில் தான் இதுவுமே வாங்கியிருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. சொன்னேன் இல்லைங்களா, கோல்டில் பெருசாக எனாமல் வச்சு வாங்க மாட்டேன். ஸோ சில்வரில் வந்து எனாமலில் வந்து இது ரொம்ப ஹேங்கிங்கில் ரொம்ப அழகாக இருந்தது. இதை போட்டுட்டு அவள் ஸ்கூல் போகிறப்ப நிறைய பேர் இதை கேட்டிருந்தாங்க, என்ன அழகாக இருக்குது, மேங்கோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு மேங்கோவில் லீஃப் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக வந்து எனாமல் போட்டு செம்மையாக இருந்தது. அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டோம். ஸோ இது ஒரு இது வந்து ஹேங்கிங்கில், அவளுக்கு மோஸ்ட்லி ஹேங்கிங்கில் தான் வாங்குவேன் பாப்பாவுக்கு. இப்போ ஒன்று போட்டிருக்கா காதில், ஆல்ரெடி நான் அந்த வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாகவே ஹேங்கிங் சில்வர் ஜிமிக்கி தான் அவளுக்கு. இது வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் அப்படியே லீஃப் வந்து இன்வெர்ட்டடில் வந்து அழகாக இருக்கும். இது 2 ஜிமிக்கி போடும்போது சூப்பராக இருக்கும். இது ஒரு பேர் ஆஃப் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மேலே ஒரு முத்து மாதிரி வந்துட்டு கீழே ஒரு பெரிய பால், அண்ட் அதுக்கு கீழே ஒரு 3 குட்டி பால்ஸ் மாதிரி வரும். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரு லீஃப் மாடலில் கீழேயும் வந்து லீஃப் அப்படியே கட்டிங்கில் தொங்குற மாதிரி. இந்த மாடலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி அவளுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் போட்டு ஒரு சில்வர் செயின் போட்டோன்னா நம்ம வெளியில் எங்கன்னா போகிறப்ப கூட மேக்ஸிமம் நான் கோல்டு மாற்ற மாட்டேன். ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நான் மட்டும் தான் கோல்டு மாற்றுவேன். மற்ற நாளெல்லாம் வெளியில் எங்கன்னா போகிறோன்னா கூட இது கூட அழகாக போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகலாம் நம்ம. இது ஒரு மாடல். அண்ட் ஒரு குட்டி ஜிமிக்கி, இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். எப்படி கோல்டில் இந்த ஜிமிக்கி எப்படி ஃபேவரட்டோ அதே மாதிரி எனக்கு சில்வரில் வந்து இந்த ஜிமிக்கி மாடல் ரொம்ப ஃபேவரட். அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், குட்டியாக போட்டிருப்பா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைக்கு. இதுவுமே வந்து ரொம்ப அழகான ஒரு மாடல். குட்டி மேலே வந்துட்டு கீழே ஒரு ஜிமிக்கி. இப்போ நான் ஜிஆர்டியில் வீடியோவில் கூட ஒரு இது காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு இந்த மாதிரி இதில் காமிச்சிருப்பேன். அந்த ஜிமிக்கி ஷேப் வந்து வேறு கோன் டைப்பில் வந்தது. இது வந்து ஆல்ரெடி இது இருக்கிறதுனால தான் நான் அதை வாங்கலை. ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டி இதுதான் வந்து அவளுடைய இயரிங்ஸ் கலெக்ஷன், சில்வர் அண்ட் கோல்டு. மோஸ்ட்லி வந்துட்டு அவளுக்கு வந்து ஸ்கூல் போகிறதுனால சில்வரில் வந்து ஸ்டட் டைப் இப்போ எடுக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹேங்கிங்கில் தான் எடுப்பேன். ரொம்பவே அவளுக்கு வந்து நல்லாயிருக்கும்.
போடுறதுக்கு. ஸோ இதுதான் அவளுடைய கலெக்ஷன்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.